டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம இந்தியன் மார்க்கெட் நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கு. ரொம்ப காமா இருந்த ட்ரம்ப் இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு மேல பெரிய டாரிஃப் போட போற ஒரு த்ரெட்டன் கொடுத்திருக்காரு. அதனால அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. ஸ்பெசிபிக்கா ரைஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ரீசெண்டா ஆல் டைம் ஹை பண்ண நிப்டி அரௌண்ட் 600 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு அது கண்டினியூ ஆயிருக்கு. ருபியோட வீக்னஸ் நிக்காம போய்கிட்டே இருக்கு. எஃப்ஐக்களோட செல்லிங் பிரஷர் நான் ஸ்டாப்பிங்கா போயிட்டே இருக்கு. இதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். கொஞ்ச நாட்களா அமைதியா இருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்பவும் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே புதின் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்தார்ல, அது அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். ஏற்கனவே டாரிஃபுக்கு மேல டாரிஃப் போட்டுட்டு இருக்கவர் எந்த செக்டாரையும் விடாம திரும்பவும் துரத்திட்டு இருக்காரு. 25% ஏற்கனவே இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அரிசிக்கு 25% டாரிஃப் போட்டாங்க, டாக்ஸ் போட்டாங்க. இப்போ அடிஷனல் டாக்ஸ் போட போறோம்னு சொல்லி அடுத்த ஒரு த்ரெட்டனை கொடுத்திருக்காரு. மார்க்கெட் கொஞ்சம் காமா இருந்தா அவருக்கு பிடிக்காது. எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா அது கியூரியாசிட்டியோட இருந்தா சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை பாதிக்குது. ஏன்னா எஃப்ஐக்கள் பணத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு போறாங்க. அது கண்டினியூ இருந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தோட இந்தியன் ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா கண்டினியூவா வீக் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 89 ரூபா 98 காசுல க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னும் 90 ரூபாய் ரேஞ்சில தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சோ அதிபர் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்றாரோ இல்லையோ, இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அது அவருக்கு முடியாதுங்கிறது அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எஃப்ஐக்கள் மூலமா இங்க விற்க வச்சு வெளியே கொண்டு போறாரோன்னு யோசிக்க தோணுது. சரி, நம்ம மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூவா மார்க்கெட் ஏறி இருந்தது. நம்ம போன வாரத்துல பார்த்துட்டு இருந்தோம். அரௌண்ட் 26,325ங்கிற ஒரு லெவல் வரைக்கும் நிப்டி போயிருந்துச்சு இல்லையா? ஆல் டைம் ஹையை திரும்ப ஒரு வாட்டி பிரேக் பண்ணிருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,800 கீழே இன்னைக்கு பிரேக் பண்ணிருந்து. இருந்தாலும் 25,840 க்ளோஸ் ஆகியிருந்தா கூட ஓவரால் இந்த போன வாரத்தோட ஹையை பார்க்கும்போது 600 புள்ளிகளை நிப்டி இழந்துருச்சு. அரௌண்ட் 1500 இருந்து 2000 புள்ளிகளை சென்செக்ஸ் இழந்து தடுமாறிட்டு இருக்கு. மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் 10 இருந்து 30% இந்த ஒரு வாரத்துக்குள்ளாலே திரும்பவும் ஃபால் ஆயிருக்கு. நிப்டி 50 ஸ்டாக்ஸ்லயும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இறக்கம் இருக்குங்கிறது நம்ம இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. என்னதான் செல்லிங் பிரஷர் இருந்தாலும் நிப்டி 50ல எட்டர்னல், டைட்டன், ஸ்ரீராம்லாம் அரௌண்ட் 1.5% இருந்து 2% வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்காங்க. ஏசியன் பெயிண்ட், டெக் மஹிந்திரா, ஹெச்எல் டெக்னாலஜிலாம் அரௌண்ட் 1.25 இருந்து 4.5% வரைக்கும் வீழ்ச்சியில் இருக்கு. அதுவும் குறிப்பா ஏசியன் பெயிண்ட்ஸ் இன்றைக்கு 4.5% வீழ்ச்சியா இருக்குங்கிறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய. நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ப்ராட்வைஸ் செல் ஆஃப் இருந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மார்னிங் செல்லிங் பிரஷர் இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு பிறகு அந்த லோயர்ல இருந்து ஒரு ஜம்பிங் இருந்துச்சு. ஆனாலும் மார்க்கெட் கிரீனுக்கு வரல. ட்ரம்ப் எந்த நேரம் எதை அனௌன்ஸ் பண்ண போறாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குங்கிறதையும் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போறாங்களாங்கிறதும் இதுல முக்கியமான கீ பாயிண்டா இருக்க போது. இது எல்லாத்தையும் விட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய அளவுல தங்கமும் வெள்ளியும் விலை குறையாம இருக்கு. இன்னொரு ஸ்டேபிளா தான் இருக்கு. கோல்ட பொறுத்தவரை அரௌண்ட் $4,230 ஒரு அவுன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை அரௌண்ட் $60 வந்துருச்சுங்க. ஏற்கனவே 49 இருந்து $50 கீழே வந்தது திரும்பவும் ஒரு ரீபவுண்ட் ஆயிடுச்சு. $59.9 தற்சமயம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். நேற்றுக்கு அரௌண்ட் $64 பிரெண்ட் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு $62 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபி வீக் ஆயிட்டு இருக்கு. 90 ரூபாய்க்கு மேல போயிருன்னு சொன்னோம்ல, இன்னைக்கு 90ங்கிற ஒரு மார்க்கு கொஞ்சம் கட் பண்ணிருக்கு. 89 ரூபா 98 காசுகளுக்கு இருக்கு. இருந்தாலும் எஃப்ஐகள் நேற்றுக்கும் வித்திருக்காங்க, இன்னைக்கும் வித்திருக்காங்க. இன்னைக்குள்ள டேட்டா என்ன வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் அப்லோட் பண்றேன். மொத்தமா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது ஐடி மாடரேட் ரெசிலியன்ஸ்ல இருந்து பேங்க் நல்ல பிரஷர்ல இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சு. மெட்டல் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எஃப்எம்சிஜி, கன்சூமர்லாம் ஓரளவு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபார்மால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனர்ஜி ரொம்ப வீக்கா இருந்தது நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஃப்ரா, ரியல்டி இதெல்லாமே சப்போர்ட் பண்ணாததுனால ஆட்டோ இண்டெக்ஸும் சேர்ந்து வீக் ஆகி போச்சு. ஒட்டு மொத்தமா மார்க்கெட் நெகட்டிவ் போனதுக்கு இவைதான் முக்கியமான காரணங்கள். சோ நாம எப்பவும் சொல்ற மாதிரி மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. மார்க்கெட் ரீசனா ஏறின ஏற்றத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இயற்கையா உள்ளதா. சாதாரண மக்கள் இந்த ப்ராஃபிட்டை பார்த்தோன்னு துரத்தி புக் பண்ணுவாங்க. அதிலும் எஃப்ஐக்கள் அதிகமா வித்துட்டு போகும்போது அந்த பயம் அதிகமா வந்து விற்கிறது கூட வாய்ப்புகள். சோ மார்க்கெட்ல கவனமா இருங்க. நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் ₹100 இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.